Hello friends, my name is Sendil. Welcome to our channel English பேச ஆசையா. இன்னைக்கு இந்த வீடியோல உங்களுக்கு ஒரு சூப்பரான கதை தாங்க சொல்ல போறேன். ஸோ இங்கிலீஷ் நம்ம அந்த கதை மூலமா கத்துக்கும் போது நம்ம நிறைய புதுசா வார்த்தைகள் கத்துக்கலாம், ப்ரொனன்சியேஷன் கத்துக்கலாம், அப்புறம் எப்படி பேசுறது அப்படிங்கக்கூடிய அந்த கான்வர்சேஷன் நமக்கு தெரியும். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு கதை மூலமா நான் உங்களுக்கு இங்கிலீஷ் கத்துக் கொடுக்க போறேன். ரெடியா இருக்கீங்களா? நம்ம சேனலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா The Rabbit and the Turtle. ஓகே, ஸோ இது எப்படி வாசிக்கணும் அப்படின்னு பாருங்க. இதை rabbit, rabbit, turtle, turtle. ஓகே, turtle அப்படின்னு சொல்லக்கூடாது, rabbit அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. Rabbit and the turtle. ஓகே, ஸோ தமிழ்ல rabbitனா என்னது? முயல். turtleனா என்னது? ஆமை. இந்த முயலும் ஆமையும் என்ன பண்ணுது, ஓகே, அதுக்கான கான்வர்சேஷன் என்ன, ஓகே, அப்படிங்கிறத பத்தி தான் இந்த கதை. ரொம்ப ஒரு அழகான கதை, ரொம்ப அழகான மாரல் ஸ்டோரி. பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. முதல்ல இந்த கதையை நான் தமிழ்ல சொல்றேன், அதுக்கப்புறம் இங்கிலீஷ்ல நீங்க எங்களோட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு காலத்துல ஒரு முயலும் ஆமையும் ஒரு நல்ல நண்பர்களா இருந்திருக்காங்க. ஒரு நாள் அந்த முயல் அந்த ஆமையை பார்த்து சிரிச்சுட்டே இருக்கு. அப்ப அந்த ஆமை கேக்குது, என்ன பார்த்து ஏன் நீ சிரிச்சுட்டே இருக்க அப்படின்னு கேக்குது. ஓகே, அப்போ அதுக்கு அந்த முயல் சொல்லுது, நீ ரொம்ப மெதுவா நடக்கிற, இப்ப ரேஸ் வச்சா நான் தான் ஜெயிக்க முடியும், உன்னால ஜெயிக்க முடியாது, உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆமையை பார்த்து கேக்குது. அந்த ஆமை பதிலுக்கு சிரிச்சுட்டே சொல்லுது, ஓகே, அப்ப நம்ம ரேஸ் வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லுது. ஆமையும் முயலும் சேர்ந்து என்ன பண்றாங்க, ஒரு ஆரம்ப புள்ளியும் ஒரு இறுதி புள்ளியும், ரேஸ் எங்க தொடங்கணும் எங்க முடியணும் அப்படிங்கிறத அந்த இடத்த டிசைட் பண்றாங்க. ரேஸ் ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, 1 2 3 ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரேஸ் ஆரம்பிக்கிறாங்க. முயல் வேகமா ஓட ஆரம்பிக்குது, ஆமையோ மெதுவா நகர்ந்து போக ஆரம்பிக்குது. முயல் என்ன பண்ணுது, வேகமா ஓடிட்டு போய் கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் பின்னாடி திரும்பி பார்க்குது, ஆமை மெதுவா நடந்து வந்துட்டு இருக்கு. ஓகே ஓகே, ஆமை ரொம்ப ஸ்லோவா தானே நடந்துட்டு வருது, நமக்கு என்ன, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு மரத்துக்கு கீழே முயல் நல்லா ரெஸ்ட் எடுத்து தூங்க ஆரம்பிச்சிருது. ஓகே, நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கிறப்போ ஆமை நிக்கவே இல்லை. ஸ்லோவா வந்தாலும் அது என்ன பண்ணுது, மெதுவா நடந்து வந்துட்டே இருக்கு ரெஸ்ட் எடுக்காம. முயல் தூங்கிட்டு இருக்கு, தூங்கிக்கிட்டு முயலை ஆமை கிராஸ் பண்ணி போயிருது. கரெக்டா போய் அதோட இலக்க போய் அடைஞ்சிருது. திரும்ப முயல் எந்திரிச்சு பாக்குது, பார்த்துட்டு வேகமா ஓடுது. ஆனா ஓடும் போது அதுக்குள்ள அந்த முயல் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா அந்த கரெக்டா அந்த இலக்க போய் அடைஞ்சிருக்கு. ஓகே, சோ இதுல இருந்து என்ன தெரியுது நமக்கு, ஆமை தான் இதுல வெற்றி பெற்றது. எப்பவுமே ஒரு விஷயம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், எப்பவுமே லைஃப்ல நம்ம ஸ்லோவா இருந்தாலும் ஸ்டெடியா இருக்கணும். ஓகே, லைஃப்ல ரொம்ப ரொம்ப வேகமா நம்ம டிராவல் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸ்லோவா இருந்தாலும் ஸ்டெடியா இருந்தா யூ கேன் வின் த ரேஸ். இதுதான் இந்த ஸ்டோரியோட மாரல். ஓகே ரைட், இப்போ இந்த ஸ்டோரியை நம்ம தமிழ்ல பார்த்தாச்சு. இதை நான் உங்களுக்கு இங்கிலீஷ்ல சொல்லித்தர போறேன். இந்த வீடியோ முடியும் போது நீங்களாகவே இந்த ராபிட் அண்ட் த டர்ட்டில் இந்த ஸ்டோரியை நீங்களாகவே இங்கிலீஷ்ல சூப்பரா சொல்லிடுவீங்க. நீங்களும் அமைதியா இருக்கக்கூடாது, உங்களோட ஆன்சர்ஸ் கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டே வாங்க, ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ உங்களால சொல்ல முடியுதா அப்படிங்கறத செக் பண்ணி பாருங்க. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு லைன். ஒரு காலத்தில் ஒரு முயலும் ஒரு ஆமையும் நல்ல நண்பர்களாக இருந்தனர். இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல? Once upon a time, a rabbit and a turtle were good friends. Okay, once upon a time அப்படின்னா ஒரு காலத்தில், a rabbit ஒரு முயல் and a turtle மற்றும் ஒரு ஆமை were good friends நல்ல நண்பர்களாக இருந்தார்கள். சேர்த்து சொல்லலாமா? Once upon a time, a rabbit and a turtle were good friends. அடுத்து என்னாச்சு? ஒரு நாள் முயல் ஆமையை பார்த்து சிரித்து சொன்னது, நீ ரொம்ப மெதுவா நடக்கிற, நான் ரேஸ்ல உன்னை ஜெயிக்க முடியும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுது. ஓகே, அதை எப்படி சொல்லலாம்? ஒன் டே ஒரு நாள், the rabbit laughed முயல் சிரித்தது, laughed அப்படின்னா சிரித்தது, at the turtle அந்த ஆமையை பார்த்து, saying சொன்னது, you are so slow நீ ரொம்ப ஸ்லோவா இருக்க, I can beat you in a race நான் ரேஸ்ல ஒன்னா அடிச்சிருவேன், ஐ மீன் என்ன அர்த்தம், நான் வின் பண்ணிடுவேன் அப்படின்னு, பீட் பண்ணிடுவேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, சேர்த்து சொல்லுங்க. One day the rabbit laughed at the turtle saying, you are so slow I can beat you in a race.
அடுத்து என்னாச்சு? ஆமை சிரித்துக்கொண்டே சொன்னது, அப்ப நம்ம ரேஸ்ல பங்கு போடலாமே, ரேஸ் வைக்கலாமே அப்படின்னு சொல்லுது. அது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல? The turtle smiled. ஆமை சிரித்தது. And said, சொன்னது. Let's race then. அப்புறமா நம்ம ரேஸ் வைக்கலாம். Right? சேர்த்து சொல்லுங்க. The turtle smiled and said, let's race then. நீங்க இங்கிலீஷ்ல பேசும்போது அந்த ஏற்ற இறக்கத்தோட பேசணும். சென்டென்ஸ் ஸ்ட்ரெஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகே, அடுத்து என்னாச்சு? அவர்கள் ஒரு தொடக்க புள்ளி மற்றும் ஒரு முடிவு புள்ளியை தீர்மானித்தார்கள். ஸ்டார்டிங் பாயிண்ட்டையும் எண்டிங் பாயிண்ட்டையும் அவங்க தீர்மானிக்கிறாங்க. அது எப்படி சொல்லலாம்? They decided on a starting point and a finish line. finish line சொல்லலாம், இல்ல end point அப்படின்னு சொல்லலாம். ஓகே, எதுனாலும் நீங்க சொல்லிக்கலாம். ரைட்? ரேஸ் துவங்கியது, முயல் வேகமாக ஓடி விரைவில் முன் சென்று விட்டது. அது எப்படி சொல்லலாம்? ரேஸ் தொடங்கிருச்சு, முயல் வேகமா ஓடி முன்னாடி போயிருச்சு. அது எப்படி சொல்லுவீங்க? The race began. ரேஸ் தொடங்கியது. began அப்படிங்கிறது begin அப்படிங்கிறதோட பாஸ்ட் ஃபார்ம். பிகின்னா தொடங்குறது, began அப்படின்னா தொடங்கி விட்டது அப்படின்னு அர்த்தம். ஓகே, the race began. ரேஸ் தொடங்கியது. The rabbit ran fast and quickly went far ahead. ஓகே, ஸோ அது ரொம்ப தூரமா போயிருச்சு, வேகமா ஓடி ரொம்ப தூரமா போயிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ரைட், முன்னாடி போயிருச்சு அப்படின்னு அர்த்தம். சேர்த்து சொல்லுங்க. The race began. The rabbit ran fast and quickly went far ahead. அடுத்து என்னாச்சு? அது திரும்பி பார்த்தபோது ஆமை மிகவும் பின்னால் தான் இருந்தது. அதனால் முயல் இந்த மரத்தின் கீழ் கொஞ்சம் ஓய்வெடுக்கலாம் என்று நினைத்தது. அவன் தூங்கிவிட்டான். ஓகே, அல்லது அது தூங்கிவிட்டது. கதையில சொல்லும் போது அவன், இவன் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ எப்படினாலும் நீங்க வச்சுக்கலாம். ஓகேவா? இங்க பாருங்க, நல்லா வாசிச்சு பாருங்க. அவன் திரும்பி பார்த்த போது, அதாவது முயல் திரும்பி பார்த்த போது ஆமை மிகவும் பின்னால் தான் இருந்தது. அதனால் முயல் இந்த மரத்தின் கீழ் கொஞ்சம் ஓய்வெடுக்கலாம் என்று நினைத்தது. அவன் தூங்கிவிட்டான். அவ்வளவுதான். இது எப்படி சொல்லுவீங்க? He looked back. அவன் திரும்பி பார்த்தான். looked backனா திரும்பினான். and saw பார்த்தான். the turtle அந்த ஆமையை very far behind. behind அப்படின்னா பின்னால் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப தூரத்துக்கு பின்னாடி வந்துட்டு இருக்கு. ஓகே, so the rabbit said, let me rest. So the rabbit said, let me rest for a while under this tree. கொஞ்ச நேரம் நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுது அந்த முயல். He fell asleep. அது நல்லா தூங்கிருச்சு. சேர்த்து சொல்லலாமா? He looked back and saw the turtle very far behind. So the rabbit said, let me rest for a while under this tree. He fell asleep. அடுத்து என்னாச்சு? ஆனால் ஆமை நிற்கவில்லை. அது மெதுவாகவும் சீராகவும் நடந்து கொண்டே இருந்தது. ஆனா ஆமை நிக்கல, அது மெதுவாகவும் சீராகவும் நடந்துட்டே இருக்கு. அதை எப்படி சொல்லுவீங்க? But the turtle didn't stop. ஆனால் அந்த ஆமை நிற்கவில்லை. He kept walking slowly. அது தொடர்ந்து நடந்து கொண்டே வந்தது மெதுவாக. unsteadily, ரொம்ப ஸ்டெடியா நடந்து வந்துட்டே இருக்கு. ஓகே, சேர்த்து வாசிங்க, எங்கூட சொல்லுங்க பார்க்கலாம். But the turtle didn't stop. He kept walking slowly and steadily. கடைசியா என்னாச்சு? இறுதியில் முயல் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கும் போது ஆமை முடிவுக்கே வந்துவிட்டது. அந்த ஃபினிஷ் லைனுக்கே வந்துருச்சு. அது எப்படி சொல்லுவீங்க? At last, the turtle reached the finish line while the rabbit was still sleeping. ஓகே, ஸோ அது இன்னும் தூங்கிட்டு இருக்கும் போது அந்த ஃபினிஷிங் லைனுக்கே வந்துருச்சு. ஃபினிஷ் லைனுக்கு வந்துட்டு. அது எப்படி சொல்லலாம்? சேர்த்து சொல்லலாமா? At last, the turtle reached the finish line while the rabbit was still sleeping. முயல் விழித்ததும் அது முடிவுக்கு தாவி ஓடியது. அந்த ஃபினிஷ் லைனுக்கு தாவி ஓடுது. ஆனா அது மிகவும் தாமதமாக வந்தது.
ஆமை ஏற்கனவே வெற்றி பெற்று விட்டது. அது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல? When the rabbit woke up, அந்த rabbit வந்து கண்முழிச்சு எந்திரிக்கும் போது he ran to the end, அது வந்து அந்த முடிவை பார்த்து ஓடுது. ஓகே, முடிவுக்கு ஓடியது. But it was too late, அது வந்து ரொம்ப தாமதமாக இருந்தது. The turtle had already won, அந்த ஆமை ஏற்கனவே வெற்றி பெற்றிருந்தது. அவ்வளவுதான். ஈஸியா இருக்கா? சேர்த்து சொல்லுங்க பார்க்கலாம். When the rabbit woke up, he ran to the end, but it was too late. The turtle had already won. அவ்வளவுதாங்க. So moral of the story என்ன? Slow and steady wins the race. ஓகே, ஸோ எப்பவுமே வந்து நம்ம மெதுவாகவும் சீராகவும் நம்ம ஒரு வேலையை செஞ்சோம் அப்படின்னா நம்ம அதில் வெற்றி பெறலாம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? வேகமாக பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. பட் அதை தொடர்ந்து நம்ம பண்ணிட்டே இருக்கணும். அந்த கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணணும். அதுதான் இந்த ஸ்டோரியோட மாரல். ரைட்? ஓகே, இப்போ இந்த ஸ்டோரியை நம்ம சேர்த்து மொத்தமாக நம்ம சொல்ல போறேன். நீங்களும் என் கூட சேர்ந்து சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. Once upon a time, a rabbit and a turtle were good friends. One day, the rabbit laughed at the turtle, saying, "You are so slow. I can beat you in a race." The turtle smiled and said, "Let's race then." They decided on a starting point and a finish line. The race began. The rabbit ran fast and quickly went far ahead. He looked back and saw the turtle very far behind. So the rabbit said, "Let me rest for a while under this tree." He fell asleep, but the turtle didn't stop. He kept walking slowly and steadily. At last, the turtle reached the finish line while the rabbit was still sleeping. When the rabbit woke up, he ran to the end, but it was too late. The turtle had already won. Moral of the story: slow and steady wins the race. அவ்வளவுதாங்க. எப்படி இருந்தது இந்த ஸ்டோரி? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்களும் என் கூட சேர்ந்து சூப்பரா ப்ராக்டிஸ் பண்ணீங்க. இதுல நீங்க நிறைய வார்த்தைகள் கத்துட்டு இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு உங்களுக்கான ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா, இந்த ஸ்டோரியை நீங்க இங்கிலீஷ்ல நல்லா சொல்லி பாருங்க. சொல்லி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிற ஃபீட்பேக்கை மறக்காம காமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, எப்படி இருந்தது இந்த வீடியோ அப்படிங்கிற கருத்துகளையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இது உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. முக்கியமா குழந்தைகளுக்கு போட்டு காட்டுங்க. அவங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். ஓகேவா? நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான ஸ்டோரியோட வரக்கூடிய வீடியோக்குள்ள நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.